Welcome to Agarsa's Cuisine. அனைவரையும் ஆகர்சாஸ் குசின் யூடியூப் சேனலுக்கு வரவேற்கிறேன். அனைவருக்கும் வணக்கம். இன்றைக்கு நான் ஒரு ஹார்ட் ஷேப் கேக்கை எப்படி ஃபொந்தான் வச்சு சிம்பிளாக டெக்கரேட் பண்ணுறேன்னு தான் செய்து காட்ட போகிறேன். இதில் நீங்கள் பார்த்து கொண்டிருக்கிற இந்த கேக் டிசைன்ஸ் எல்லாமே நான் செய்தது தான். இதெல்லாம் எப்படி செய்கிறதுன்றதை ஒவ்வொன்றா நாங்கள் அடுத்தடுத்த காணொலிகளில் பார்க்கலாம். தொடர்ந்து இணைந்திருங்க. செய்முறைக்கு போகிறதுக்கு முதல்ல என்னுடைய சேனலை ஃபஸ்ட் டைமாக பார்க்குற நீங்களாக இருந்தால் சப்ஸ்கிரைப் பண்ணி பக்கத்தில் உள்ள பெல் பட்டனையும் தட்டி விட்ருங்க. அப்போ தான் நான் போடுற ஒவ்வொரு காணொலியோட நோட்டிஃபிகேஷனும் உங்களுக்கு உடனுக்குடனே கிடைக்கும். நீங்கள் இப்போ பார்த்து கொண்டிருக்கிற இந்த ரெட் கலர் ஹார்ட் ஷேப் கேக் தான் நான் எப்படி டெக்கரேஷன் செய்கிறேன்றதையும் இதுக்கு மேலே உள்ள பூக்கள் எப்படி செய்கிறேன்றது சொல்லியும் நான் சிம்பிளாக உங்களுக்கு காட்டி தரப்போகிறேன். இப்போ நான் இந்த மாதிரி ஒரு கேக்கை பேக் பண்ணி ஒரு வட்டமும் ஒரு சதுரமும் பேக் பண்ணி அந்த வட்ட கேக்கை வந்து ரெண்டாக வெட்டி இந்த சைட்டுக்கு ஜாயின் பண்ணிவிட்டு ஒரு ஹார்ட் ஷேப்பில் இதை எடுத்து வச்சிருக்கிறேன். இந்த கேக்கை நான் ஏற்கனவே ரெண்டாக வெட்டி இடையிலும் ஐசிங் பூசி வச்சிருக்கிறேன். உங்களுக்கு ஹார்ட் ஷேப் ட்ரே இல்லாட்டிக்கு நீங்கள் வந்து ஒரு வட்டமும் ஒரு சதுரமும் எடுத்தீங்கன்னா போதும். அந்த சதுரத்தை வந்து அப்படி டைமண்ட் ஷேப்பில் வச்சுட்டு வட்டத்தை ரெண்டாக வெட்டி ரெண்டு சைட்டுக்கும் பொருத்தினீங்களேன்றாலே உங்களுக்கு ஒரு ஹார்ட் ஷேப் கேக் கிடைக்கும். இப்போ நாங்கள் இந்த கேக்கை எப்படி டெக்கரேஷன் செய்கிறன்றதை பார்ப்போம். நான் முதல்ல ஐசிங்கை வச்சு இந்த கேக்கை வந்து வடிவாக கவர் பண்ணி எடுக்க போகிறேன். இந்த கேக்கை இதுக்கு மேலே ஐசிங்கை பூசி கவர் பண்ணி எடுக்கிறேன். இதை நான் வந்து ஸ்மூத் பண்ணி எடுக்கல என்னென்னு சொன்னால் நான் இதுக்கு மேலே ஃபொந்தானால் கவர் பண்ண போகிறேன். இப்போ நான் இதை 5 minutes ஃப்ரிட்ஜில் வச்சு எடுக்கிறேன். அப்போ தான் இது வந்து ஐசிங் கேக்கோடு ஒட்டி நல்ல வடிவாக வெறுமங்களுக்கு டெக்கரேட் பண்ணுறதுக்கு. இப்போ நாங்கள் ஃபொந்தான் எடுத்து இதுக்கு வந்து நான் ரெட் கலர் கொடுக்க போகிறேன். உங்களுக்கு விரும்பின கலரை நீங்கள் கொடுங்க. இந்த மாதிரி ரெட் கலர் போட்டு நான் எடுத்துட்டேன். நான் கொஞ்சம் கலர் விட்டதுனால இந்த ஃபொந்தான் கொஞ்சம் ஸ்டிக்கியாக இருக்குது. நான் இதுக்கு மேலே கொஞ்சம் ஸ்கோன் ஸ்டாச் போட்டு பூசிட்டு இதை ஃப்ளாட் பண்ணி எடுக்கிறேன். நான் ஃப்ளாட் பண்ணி எடுத்த இந்த ஃபொந்தானை இந்த கேக்குக்கு மேலே வச்சுட்டு நான் கையால் தான் இதை வந்து ஸ்மூத் பண்ணி எடுத்துட்டு இந்த சைட்டில் மிச்சமாக உள்ளதுகள் எல்லாத்தையும் வெட்டி எடுக்கிறேன். இப்போ நாங்கள் இந்த பூவுக்கு மேலே டெக்கரேட் பண்ணுறதுக்குரிய ரோஸா பூ எப்படி செய்கிறதுன்றதை பார்ப்போம். எனக்கு மஞ்சள் கலர் ரோஸ் தான் தேவை. ஆனால் என்னோடய மஞ்சள் இல்லாதபடியாக நான் வெள்ளை ஃபொந்தானில் செய்துட்டு மஞ்சள் கலர் டஸ்ட்டை வச்சு அந்த அதுக்கு மேலே பூசி அதை ஓரளவுக்கு மஞ்சள் கலர் ஆக்கி எடுக்க போகிறேன். இப்போ இந்த ஃபொந்தானை முடிஞ்ச அளவுக்கு மெல்லிசாக ஃப்ளாட் பண்ணி எடுத்துட்டு நான் ஒரு ரவுண்ட் ஷேப் கட்டரை வச்சு ஒரு கொஞ்சம் பெட்டல்ஸ் வந்து வெட்டி எடுக்க போகிறேன். எனக்கு எத்தனைன்னு சொல்லி எண்ணிக்கையாக நான் சொல்ல இல்லைன்னு சொன்னால் இது நான் எந்த மெத்தடில் செய்கிறபடியாக இப்போ உங்களுக்கு பூ எந்தளவு சைஸில் வேணுமோ அந்தளவுக்கு நீங்கள் வந்து பெட்டல்ஸை கூட்டிக்கொண்டே போகலாம். இப்போ நான் ரவுண்ட் ஷேப் கட்டரை வச்சு இந்த மாதிரி கொஞ்சம் வெட்டி எடுத்து வச்சுக்கிறேன். இப்போ இந்த பூ செய்கிறதுக்கு முதல்ல மொட்டு மாதிரி ஒரு கோன் செய்து அந்த கோனில் தான் நாங்கள் வந்து இந்த பெட்டல்ஸை வந்து ஒட்டி கொண்டு போக போகிறோம். அப்போ தான் அது வந்து அந்த ரோஸ் ஷேப்புக்கு வரும். இந்த மாதிரி நான் இந்த பெட்டல்ஸுன்ற ஒரு பக்கத்தை மட்டும் அழுத்தி தேய்ச்சி மெல்லிசாக எடுக்கிறேன். அப்போ தான் அந்த ரோஸுன்ற ரியல் தன்மைக்கு பார்க்குறதுக்கு இருக்கும்.
அதால் நான் இந்த எல்லா பெட்டல்ஸையும் இந்த மாதிரி ஒரு பக்கத்தை மட்டும் தேய்ச்சி எடுக்கிறேன். உங்கள்கிட்ட இந்த மாதிரி டூல்ஸ் இல்லாட்டிலும் பரவாயில்லை, நீங்கள் சின்ன சைஸ் ரோலிங் பின் இருந்தாலும் நீங்கள் அதை வச்சு இந்த மாதிரி தேய்ச்சி எடுக்கலாம். இப்போ எல்லா பெட்டல்ஸையும் இந்த மாதிரி தேய்ச்சி எடுத்து வச்சுருக்கிறேன். இப்போ நாங்கள் ஏற்கனவே செய்து வச்சுருந்த இந்த கோனில் ஒவ்வொரு பெட்டலாக நான் இதில் காட்டுற மாதிரி நீங்கள் சுற்றி சுற்றி அதை ஒட்டி கொண்டு போனீங்கன்னா உங்களுக்கு ஒரு ரோசாப்பூ கிடைக்கும். ஒவ்வொரு இதழின் நுனி பகுதியில் நீங்கள் மற்ற இதழை சேர்த்து செருகிட்டு அப்படியே சுற்றி கொண்டு வரணும். இது நான் உங்களுக்கு ஈஸியாக செய்கிற மெத்தட் நான் காட்டித்தரேன். இது உங்களுக்கு கட்டர் தேவையில்லை, இதுக்குரிய கட்டர் தேவையில்லை. நீங்கள் ஒரு ரவுண்ட் ஷேப் கட்டரை வச்சு இதை செய்யலாம். நாங்கள் அடுத்தடுத்த காணொலியில் கட்டரை வச்சு எப்படி செய்கிறேன்னு சொல்லி பார்ப்போம். இந்த ஃபொந்தானில் ஈரத்தன்மை இருக்கிறபடியாக இது ஒட்டி பிடிக்கும். அப்படி ஒட்டி பிடிக்கலைன்னு சொன்னால் நீங்கள் ஒரு கொஞ்சம் தண்ணியை ஒரு சின்ன ப்ரஷ்ஷில் பூசிட்டு ஒட்டலாம். இப்போ நான் இந்த ரோஸை இப்படி செய்து எடுத்துருக்கிறேன். இதை நான் ஓவர் நைட் காய வைக்கிறேன். நல்லா காய்ஞ்சால் தான் நான் இதுக்கு மேலே டஸ்ட்டை போட முடியும். இப்போ நான் காய்ஞ்ச பிறகு இதை எடுத்து நான் இதுக்குரிய மஞ்சள் கலர் எடிபிள் டஸ்ட் வச்சுருக்கிறேன். இதை நான் இந்த ரோஸுக்கு இந்த காணொலியில் காட்டுற மாதிரி அப்படியே பூசி எடுக்கிறேன். நான் இந்த மாதிரி இந்த டஸ்ட்டை பூசி எடுத்துருக்கிறேன். எனக்கு இந்த டெக்கரேஷனுக்கு 3 ரோசாப்பூ தேவைன்றபடியாக நான் இதே மாதிரி 3 செய்தெடுத்து வச்சிருக்கிறேன். இப்போ நான் இந்த மாதிரி கட்டுறம் ஒரு அச்சும் வச்சு சின்ன பூ செய்தெடுக்க போகிறேன். இந்த மாதிரி உங்களுக்கு கட்டுறோ இல்லாட்டி இந்த அச்சோ இல்லாட்டி நீங்கள் நான் கட்டர் இல்லாமல் எப்படி செய்கிறதுன்னு சொல்லி என்னோடய குக்கி வீடியோஸில் நான் ஏற்கனவே பதிவு செய்திருக்கிறேன். நீங்கள் அதை
இந்த டிஸ்கிரிப்ஷன் பாக்ஸில் லிங்க் கொடுக்குறேன், போய் செக் பண்ணி பாருங்க. இந்த பூவுக்கு நடுவில் ரெட் கலர் ஃபோந்தான சின்ன உருட்டிட்டு வைக்கிறேன். உங்களுக்கு அப்படி வைக்க விருப்பம் இல்லைன்னு சொன்னால் நீங்கள் அதை ப்ளெயினாகவே விடலாம். இதுக்குரிய இலைகளையும் நான் அச்சை வச்சு தான் செய்கிறேன்னு சொன்னால் எனக்கு டைம் போதாததால் நான் உங்களுக்கு அச்சிலேயே செய்து காட்டுறேன். இன்னொரு காணொளியில் நான் உங்களுக்கு அச்சு இல்லாமல் எப்படி இதில் செய்கிறேன்றதை தொடர்ந்து பார்க்கலாம். உங்களுக்கு ஃபொந்தான் ஸ்டிக்கியாக இருந்தால் நீங்கள் எப்பயுமே இந்த கோன் ஸ்டார்ச்சை பூசி எடுத்திங்கன்னா உங்களுக்கு ஈஸியாக எடுக்கக்கூடியதாகவும் இருக்கும், அதோட ஒட்டுற தன்மையும் இருக்காது. அச்சை யூஸ் பண்ணி நான் இந்த மாதிரி பூவும் இலைகளும் செய்து எடுத்திருக்கிறேன். அச்சில் இருக்கிற அந்த அடையாளங்கள் எல்லாம் அந்த இலையில் ரியல் மாதிரியே வந்திருக்கு. இப்போ எங்களுக்கு டெக்கரேஷனுக்கு தேவையான எல்லாமே செய்து எடுத்துட்டோம். இனி நாங்கள் எப்படி டெக்கரேட் பண்ணுறோன்றதை பார்ப்போம். நான் இந்த பூக்களை ஒரு சைட்டுக்கு தான் வைக்க போகிறேன். உங்களுக்கு எப்படி விருப்பமோ அப்படி நீங்கள் செய்யலாம். நான் இந்த கேக்கு செய்யும்போது இங்கே சரியான வெயில், அதோடு எனக்கு நேரம் போதாததுனால நான் ஒரு சில காணொளிகளை மிஸ் பண்ணிட்டேன். அடுத்தடுத்த காணொளிகளில் ஒவ்வொன்றும் தனித்தனியாக எப்படி செய்கிறதுன்றதை பார்ப்போம். மேலும் இந்த மாதிரியான விஷயங்களை அறிய என்னுடைய யூடியூப் சேனலோடு தொடர்ந்து பயணியுங்கள். என்னுடைய இந்த காணொளி பிடித்திருந்தால் ப்ளீஸ் லைக், ஷேர் அண்ட் சப்ஸ்கிரைப். மீண்டும் ஒரு சுவாரஸ்யமான காணொளியோடு உங்களை சந்திக்கும் வரை உங்களிடமிருந்து விடைபெறுகிறேன். நன்றி.